செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி முடிவு தேர்தல் இன்னும் நேரத்துல எப்படி நெருங்கி போறாங்க அதெல்லாம் வேற. பர்செப்ஷனா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரெண்டு பேரோட வியூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விஜயன் வந்து ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 23 ஏன் முதல்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேத்திக்கு இன்னைக்கு அஷ்டமி நவமின்னு நினைக்கிறேன். திமுக பகுத்தறிவு கட்சி இல்ல, இது ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல நாளா பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது அவங்களுடைய லிஸ்ட்டை. திமுக லிஸ்ட்டை நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம். அது செந்தில்வேலுக்கு அதுக்கு டிக்கெட் கிடைக்குதா அந்த தொகுதியில அப்படின்னு நான் பார்க்கணும். நான் அப்ளை பண்ணலையே, கேள்விப்பட்ட அவருக்கு கிடைக்கலாம் அப்படின்னு. அவருடைய ஊர் வள்ளியூர், விண்ணப்பிக்கவே இல்லை. எல்லாரும் நேர்காணல் செய்ய வேணாங்க, கடுமையா உழைச்சிருக்காரு. நேர்காணல்லாம் இல்லாமலே அவருக்கு கொடுப்பாங்க. நான் மயிலாப்பூர்ல அவருக்கு பாஜக சீட்டு கொடுக்கும் நானும் நம்புறேன். ரகுவுக்கு மயிலாப்பூரில் பாஜக சீட்டு கொடுக்கும் நான் இருக்கிறது வேளச்சேரி இல்ல, நான் இப்ப இருக்கிறது சென்னை. ஏன் சென்னை மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இல்ல, சரி நம்ம இப்ப இதுக்குள்ள வியூகத்துக்குள்ள வந்து சரி கொடுக்கலாங்கன்னு பாப்போம். ஏன்னா அவர் தான் வந்து நிறைய களமாட்டி இருக்காரு. உண்மையான திமுகங்களோட அவர் தீவிரமா களமாட்டி இருக்காரு. கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே திருநெல்வேலி மாவட்டத்துல கனிமொழி அவர்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, அவங்க கேட்டிருக்காங்க நான் வந்து மாநில அரசியலுக்கு வரணும், அதுக்காக வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறதா நம்ம பார்க்குறோம். நம்ம டிபேட் வைக்கலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்குதா இல்லை விருப்பமனு போட்டிருக்காங்களா? நேர்காணல் போய் அதான் சொன்னேன், சில பேருக்கு தேவையில்லை. இப்போ செந்திலுக்கு தேவையில்லை, அதே மாதிரி கனிமொழி அவர்களுக்கு தேவையில்லை. இல்லை, ஏன்னா திமுகன்ற கட்சிக்கான அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்க திரு ஸ்டாலின் அவர்களே இருந்தாலும் கலைஞருக்கு முன்னாடி நேர்காணல், உதயநிதி ஸ்டாலினே இருந்தாலும் இந்த நேர்காணலை ஸ்கிப் பண்ணி இதுவரைக்கும் கலாநிதி ஆற்காடு வீராசாமிய நீங்க 2019க்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? திமுக மீட்டிங்ல எங்கேயாவது பாத்திருக்கீங்க? நேர்காணலுக்கு வந்து பாத்திருக்கீங்க, கூட்டத்துல பாத்திருக்கீங்களா? அவர் முகம் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு டிக்கெட் கொடுக்கலையா? அவர் கொடுத்தாங்களா? இல்ல குறைஞ்சபட்ச விருப்பம்னு போடுவார்ல. நான் கேக்குறேன், அதெல்லாம் சில பேருக்கு பிரிவிலேஜ் இருக்குங்க. இப்ப லிமா ரோஸ்க்கு இருக்கிற மாதிரி மறந்துட்டாரு, எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். உங்க பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. வந்து அது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்க வந்து எது கிரைட்டீரியன்னு கேட்டீங்க. கட்சிக்கு உழைச்சாங்களா, ஜெயிலுக்கு போனாங்களா, கொள்கை பிடிப்பா இருக்காங்களா, என்ன வயது, என்ன படிச்சிருக்காங்க, இதெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ பணம் செலவழிக்க முடியும்? 40 லட்சம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி திமுக அதிமுகல யாராவது எந்த ஒரு தலைவராவது நாங்கள் 40 லட்சம் தான் செலவு பண்றோம்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு இந்தியாவிலேயே படுமோசமான நிலைமையில் இருக்குது. அது திமுகவும் அதிமுகவும் தான் காரணம். இதுல வந்து நாங்க வந்து மற்றவங்க செலவு பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்களும் பண்ணுவாங்க. ஆனா திமுக அதிமுக தான் இந்த பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாரு, அங்க பாரு, இங்கே பாருன்றாங்க. பக்கத்தில் உள்ள கேரளாவை பாருங்க, கேரளாவில் பணம் கொடுக்குறாங்களா? ஏன் இங்க மட்டும் இந்த பணத்தை ஆட்சி யார் கொண்டு வந்தது? திருமங்கலம் ஃபார்முலா யார் கொண்டு வந்தது? அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க இடைத்தேர்தல் எப்படி ஜெயிச்சாங்க? இது நம்மளுக்கு வெட்கக்கேடு கிடையாதா? இதெல்லாம் நம்மளுக்கு அசிங்கம் கிடையாது. திருமங்கலத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் மோதிரத்தெல்லாம் அண்ணா வந்து அப்பயே சொல்லியிருக்காரு. வெங்கடாஜலபதி படத்தை வந்து நீங்க காங்கிரஸ்காரங்க பணம் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு அப்பயே நம்ம அதை பத்தி பேசணும்ன்ற. திமுக அதிமுக யார் வரட்டும், இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு அசிங்கமா இருக்குது. ரெட்டிவே தூக்கிட்டு போற நான் மாநிலத்துல விட்டு கேட்கிறேன். இல்ல கேரளால யூடிஎஃப் எல்டிஎஃப் பணம் கொடுக்க முடியுமா? மக்கள் ஏத்துப்பாங்களா? சுயமரியாதையோட அவங்க இருந்து வாங்குவாங்களா? அவங்க வாங்க மாட்டாங்களே. இங்க பணம் அவ்வளவு விளையாடுது. இங்க 5 கோடி 10 கோடி இல்லாம யாருமே நிக்க முடியாதுங்க, கனவு கூட காண முடியாதுங்க. யாருக்கிட்டுமே அந்த பணம் இல்லைன்னா நீங்க உள்ளே விட மாட்டாங்க. சும்மா கொள்கை சும்மா இல்ல. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் பொது வெளியில் அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. ஷாம் அவர்கள் அதை மறுக்கல, வலுவான வேட்பாளர்களுக்குன்னு. ஆனா உங்களுக்கு தெரியாதில்ல, பல தொழிலதிபர்கள் இங்க தோத்து போயிருக்கிறாங்க. பல தொழிலதிபர்கள், நான் சமீபத்திய உதாரணம் இருக்கு. பணம் இருக்குன்றதுனாலே அவங்க ஜெயிக்கல, பல கோடிக்கு அதிபதிகள். இப்ப லீமா ரோஸ் அவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு என்ன சம்பந்தம்? அந்த அவங்க லாட்ரி மார்டின், நான் இந்த எலெக்ஷனே லாட்ரி மார்டினுடைய ஃபேமிலி எலெக்ஷன் கேது. அவரை முதல்ல உள்ள கொண்டு வந்தது திமுக. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவர் எடுத்த படத்துக்கு ஒரு கதை வசனம் எப்படி? அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? ஒரு பிசினஸ் மேனு, அதுவும் ஒரு டியூபியஸ் பிசினஸ் பண்றாரு. அவர் வந்து உங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, நீங்க திரைக்கதை கதை எழுதுறதுக்கு பணம் வாங்குங்க, அதுவே தவறு. அதை பண்ணது கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் 500 கோடிக்கு மேல பணம் வாங்கினது யாரு? திமுக. லாட்ரி மார்டின் பணம் வாங்கினது திமுக. ஒரு நிமிஷம், அது வரைக்கும் ஓகே. 500 கோடி பணம் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்?
இது எலக்ட்ரல் பாண்ட் அத சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இல்ல, 500 கோடி வாங்குனாங்க. ரகு. ஆமா, 500 எலக்ட்ரல் பாண்ட். எலக்ட்ரல் பாண்ட் 60 கோடி. 500 கோடி நீங்க எலக்ட்ரல் பாண்ட். இல்ல நீங்க எத்தனை கோடி திமுக. சொன்னீங்க? இல்ல நீங்க எத்தனை கோடி சொன்னீங்க? அது நீங்க தான் சொல்லணும். இல்ல இப்ப சொன்னீங்க, ஏதோ நம்பர் சொன்னீங்க. இல்ல, இல்ல, அதை விட்டுருவோம். நம்பர் 500 இல்ல, கோடி. இல்ல, நான் point என்னன்னா, இல்ல, அதுல கண்டிப்பா தேர்தல் நம்பர் சொன்னீங்க. தேர்தல் பத்திரம். இல்ல, நீங்க ரகு, நம்பர் சொன்னீங்க. ரகு, ஒரு நீங்க ஒரு அப்படியே விஷயம். இதை இல்ல, உள்ள இல்ல, அரசியல் நம்பர் இது உள்ள அரசியல் இல்ல, பண்ணி பாருங்க. இல்ல, அக்னி அவர் சொல்றதுல ரகு, இப்ப நம்ம பணத்தை தாண்டி நீங்க ஒருத்தர் வெற்றி பெறார் அப்படின்னா களத்துல அவர் இருந்திருக்கு, மக்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்குல்ல. இல்ல, அந்த பாயிண்ட் மட்டும் நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஏன்னா வந்து திமுக மட்டும்தான் அதுல குற்றவாளி ஆயிட்டு போகுது. இப்ப வந்து அவங்களுடைய மருமகன் வந்து டிவிகேல இருக்காரு, டெஃபினட்டா செலவு பண்ண ஒரு ஆதவ அர்ஜுனா, ஆர்டி மார்ட்டினுடைய மருமகன். இப்ப ஏடிஎம்கேக்கு பணம் கொடுத்திருக்காங்க, 50 கோடி ஏதோ கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சைக்கிள்ல எலக்ட்ரல் பாண்ட்ல இல்ல, ட்ரஸ்ட் மூலமா கொடுத்திருக்காங்க. யாரு? மார்ட்டின் வந்து ஏடிஎம்கே கொடுத்திருக்காரு. அதோட இல்லாம அவருடைய மனைவி வந்து இப்போ ஏடிஎம்கேக்கு வந்திருக்காங்க. என்ன கொள்கை பிடிப்பு? அவங்களையே லால்குடியில நிறுத்தணும். அவங்களுக்கு பணம் இருக்குங்கிற ஒரே காரணம் தானே. அப்ப இதுக்கு முன்னாடி வேற கட்சி இருந்தாங்க, அந்த கட்சி எல்லாத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பணம் தான் பிரதானம். அது வந்து நாங்க திராவிடம்னு சொல்றது, திராவிடம் 2.0 சொல்றது, எல்லாருக்குமே அதுதான் ஃபர்ஸ்ட் பணம். ஒருத்தரை மட்டும் சொல்லுங்க சார். எல்லாரும் ரெண்டு கட்சியை உங்களுக்கு நீங்க வாங்குனீங்க. இப்ப இவர் சொன்னது என்ன தெரியுமா? திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை வச்சு திராவிட கட்சியை மோசம்னு கொண்டுக்கறாரு பாருங்க. இல்ல இவர் சொன்ன எடுத்துக்காட்டு அதானே. இல்ல தாவேக்கா சொல்லியிருக்கிறேன், அவரே திராவிட கட்சி. இல்ல, இப்போ ரகு, இப்ப ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து இப்ப தொகுதி ஒதுக்கீடுல இருந்து ஒரு அரசு வந்து தனது நலத்திட்டங்களை முன்வைக்குது, எதிர்க்கட்சிகள் வந்து அரசை விமர்சிக்கிறாங்க, அதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு 5 வருஷம் களத்துல இருந்திருக்காங்கல்ல. கடைசியா பணம் இருக்குங்க, அதனால ஜெயிச்சிருவாங்கன்னு அப்படி எளிதா தேர்தலை அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இல்ல, அப்படி இருக்க முடியல. பணம் இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம் ஆயிர முடியுமா? இல்ல, அது ஒரு பிரதானமா இருக்கு. அதனால நான் அப்படி ஜெயிக்க கூடாது, அதே மாதிரி இங்க உழைக்கணும் தான் நான் சொல்றேன். இப்ப தாவேக்காவை வந்து ஏன் போட்டியிட முடியலன்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 5 கோடி இல்லைன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பேச்சு வந்து. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 5 கோடி இருக்குன்னா நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா? உங்களுடைய ரசிகர்கள் எளிமையானவர்கள், அவங்கள்ட்ட பணம் கிடையாது, அவங்கள்ட்ட பாசம் மட்டும்தான் இருக்குன்னு வந்தீங்க. இப்ப திடீர்னு 5 கோடி கேட்டீங்கன்னா 40 லட்சம் தானே சட்டப்படி நீங்க செலவழிக்கணும். இப்ப எல்லாமே எல்லா வியூகங்கள் இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பணம் அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அப்புறம் இன்னொரு ஷாம் சார் பேசி வரட்டா, அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்குறீங்களா? நான் ரெண்டு நீங்க சொல்லிடுறீங்களா? சொன்ன பிறகு நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நான் இப்ப ஏடிஎம்கே லிஸ்ட் வந்திருக்கு, அதுல வந்து இதுவரைக்கும் அவங்க ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் தான் நிறுத்திருக்காங்க பாளையங்கோட்டையில. இனிமே நிறுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. என்டிஏல இந்தியாவிலே நிறுத்துறது இல்ல, எந்த மாநிலத்திலையும் நிறுத்துறது இல்ல. சோ இப்ப 234 தொகுதியில முதல் முறையா ஏடிஎம்கே ஒரே ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் மட்டும் தான் நிறுத்துவாங்களா அப்படின்னு. தேர்தல் நிதி பத்திரங்களை பத்தி பேசின பொழுது அதனாலதான் நான் சொன்னேன், மயிலாப்பூர்ல ஒருவேளை பாஜக சார்பா நீங்க நிப்பாட்டலான்னு. ஏன்னா ரொம்ப கிளவரா பாஜக பெற்ற நிதியை ஒருவேளை மறந்துட்டாரா சொல்ல தெரியலன்னு தெரியல. நீங்க ஒரு பொது விவாதத்துல தேர்தல் நிதி பத்திரங்கள் பற்றி பேசுனீங்கன்னா இந்தியாவில் மிக அதிகமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் திமுக சார்பு திமுக மேடையில பேசுறீங்க, திமுக மேடையில கலைஞர் ஆர்மி நடத்துறீங்க, நீங்க சேகர் பாபுக்கு போன் பண்ணி என்ன தாட்டல வரவேற்கிறீங்க. நான் பாஜக சொல்லுங்க, ஒரு ப்ரூஃப் நீங்க நான் பாஜக ஆதரவா ஏதாவது ஒரு ட்வீட் ஒரு இடத்துல நான் சொல்லிறேன், இது அவதூறு. இவரு பேசுறது அவதூறு. நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக சார்பா திமுக சார்பா இங்க வந்து பேசுறாரு. அமைதி அமைதி பேர் வந்து இல்ல இல்ல அவர் பேசட்டும் ரகு. பாஜகவோட தொடர்பு படுத்துறது தவறு, அவரை திமுகவோட தொடர்பு அவர் மேல எந்த இடத்துலயும் குற்றச்சாட்டு வைக்கல. நான் என்ன சொன்னேன், இப்ப எப்ப பாஜக ஒரு தொடர்பு சொல்லுங்க. நீங்க மயிலாப்பூர்ல பாஜக சார்பா எப்படி சொன்னீங்க? அது ஏன் சொன்னேன்? முதல்ல யார் சொன்னா? நான் திமுக சார்பில் ராதாபுரம் போட்டி ஒரு எல்லாம் பேருக்கு ஒரு நிமிஷம் விஜய் இல்ல ப்ளீஸ். திமுக சார்பாக முதல் வார்த்தை அங்க இருந்து ஆரம்பிச்சார். எனக்கும் என் மீதான நேரடி தாக்குதலோடு தான் இந்த வார்த்தையை அவர் தொடங்கினார். நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க தேர்தல் நிதி பத்திரத்தை பத்தி பேசுனீங்க, பாஜக பெற்றதை ஏன் சொல்லலன்னு ஒரு கேள்வி. 6000 கோடி ரூபாய் பாஜக பெற்றதை சொல்லுங்க.
ஷாம் அவர்கள் இப்ப கூட மமதா வராரு. பாஜக சொல்ல மறுக்குது. இல்ல சொல்லுங்க வந்து பாஜக பத்தி சொல்லுங்க. பாஜக ரெண்டு பேருக்கும் நினைவு பாஜக ரெண்டு பேரும் கொஞ்சம் கோஆபரேட் நான் ஷாம் அவர்கள் ப்ளீஸ் இல்ல ப்ளீஸ் இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுங்க உலகத்துக்கு நம்ம இல்ல ரெண்டு பேரும் பிஜேபி இல்ல ரெண்டு பேரும் காத்துருங்க அதான் நான் சொல்றேனே பாஜக தொடர்பு இல்ல பாஜக காத்துருங்க நான் பிரேக் போறேன் இங்க தமிழ்நாட்டுல இல்ல முக்கியமான நான் பிரேக் போறேன் பாஜக எவ்வளவு நான் பிரேக் போறேன் சார் டிவிக்கு சார் நான் ஒரே ஒரு வாங்கி இருக்காங்க இல்ல சார் அவங்களோட தொடர்பு பாஜக ஒரு பிரேக் வேண்டிய அவசியம் சொல்லுங்க சொல்லுங்க